நொடி பொழுதும் நீங்காது என்னுள் உறைந்து என்னை வழி நடத்தி செல்பவரே, எனது மூதாதையரே, என் பாட்டனாரே, உமது தவப்பேரன் இந்த அசி பதூதா விடை தெரியாத கேள்விகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன். என் முன்னே தோன்றி எனது ஐயப்பாடுகளை களைந்து எனது எதிரி பூதகுல இளவரசன் மூசாவை வெல்ல வழி சொல்லுங்கள். அன்புக்குரிய பேரனே அசீம், ஆஹா, அரக்கர்குல ஆதிசக்தியே, எனது அழைப்பிற்கு இணங்கி வந்தமைக்கு கோடான கோடி நன்றிகள். நமக்குள் எதற்கு நன்றி? அசீம், உனது கேள்வி என்னவென்று சொல். நான் பூதங்களை சிறைப்பிடித்து அடைக்கும் தருவாயில் மூசா மாயை என்னும் மாயாதேவியை வேண்டி எனக்கு மாயை பிடிக்க செய்துவிட்டு எனது திட்டங்களை தவிடுபொடியாக்கிவிட்டான். மாயையிலிருந்து நான் நீங்கியதும் ஆதாவனை பிடித்துக் கொண்டாலும் நான் அவனை தேடி பார்க்கும் பொழுது அவன் என் கண்களுக்கோ ஞான திருஷ்டிக்கோ இதுவரைக்கும் தென்படவே இல்லை. ஏன் தென்படவில்லை? மூசாவை காப்பது யார்? அவன் எங்கே, எப்படி இருக்கிறான்? மூசாவை தற்போது காத்து நிற்பதும் அவனை உன்னிடம் இருந்து மறைத்து வைத்திருப்பதும் மாய சித்தர் எனும் ஒரு மாய சித்தன். மாய சித்தரா? யார் அவர்? அவர் ஏன் மூசாவை காக்க வேண்டும்? மாயை எனும் மாயாதேவி வசிக்கும் வனத்தில் வாழ்பவர்தான் மாய சித்தர். அவர்தான் மூசாவிற்கு மாயையை பற்றி கூறி அவளை நோக்கி தவம் இருக்க சொன்னவர். அப்படியா? அவருக்கு நான் எந்த வகையில் எதிரி? எந்த வகையில் மூசாவுக்கு அவர் நண்பன்? அவர் நல்லவர்களின் தோழன். அப்படி என்றால் நான் கெட்டவனா? அவர் பார்வையில் அப்படித்தான். அப்படி என்றால் அவரையும் நான் அழிக்க வேண்டும். சித்தர்களை அழிக்க முடியாது. ஆனால் அவர் மூசாவை காத்திருக்கிறாரே. காத்திருந்தால் என்ன? அவர் அவன் மாயையில் இருக்கும் வரைதான் காத்திருக்க முடியும். அவனுக்கு மாயை நீங்கினால் அது என்னை வந்து பிடிக்குமே. அதன் பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறபடி செய். மாயை உன்னை பிடிக்க முடியாமல் அவனிடமே நிரந்தரமாக தங்கிவிடும். ஆஹா, அருமையான யோசனை. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சாயாதேவியை சரணடைய வேண்டும். சாயாதேவியா? அது யார்? சொல்கிறேன். பூர்வத்தில் காசிப முனிவருக்கும் தச்ச பிரஜாபதியின் புதல்விக்கும் பிறந்தவனே விசவவான் என்ற ஆதித்தன் என்ற சூரியன். அவன் துவஷ்டா முனிவரின் புதல்வியான சஞ்சீகையை மணந்து கொள்ளுகிறான். ஆனால் சஞ்சீகையோ சூரியனின் சூட்டை தாங்க முடியாமல் தன்னுடைய சாயலைப் போல ஒருத்தியை உருவாக்கி அவளை சூரியனோடு வாழச் செய்து அந்த தீட்சண்யத்திலிருந்து விலகிக் கொள்ள எண்ணம் கொண்டாள். அதனால் ஒரு நாள் அவள் சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிராக நீராடி நின்று முதலில் பஞ்சாட்சர மந்திரத்தையும் பிறகு தேவிக்கு உகந்த நவாச்சரிய மந்திரத்தையும்
ஓதியபடி தன் நிழலைக் கண்டாள். தன் முன்னே இருந்த நிழலே சாயையாக விண்ணில் உருவாகுகிறாள். அந்த சாயாதேவியோ சூரியனிடம் மனைவியாக வாழ்ந்து வருகிறாள். சூரிய தீட்சண்யத்தால் கரிய நிறம் கொள்கிறாள். அந்த சாயாவே சூரியனை மயக்கி வாழ்வதால் அவளே மாயாவாகவும் ஆகிறாள். அவள் சாயாவின் உருவை கொண்டிருந்தாலும் யந்திராதிகளுக்கு உட்பட்டு தீய சக்தியாகவும் உலவுகிறாள். அதனால் தான் மாயா சக்தியிலிருந்து விடுபட சாயை என்னும் சாயாதேவியின் அருள் பெற வேண்டும் என்று சொன்னீர்களா? சாவர்ணி மனுவை பெற்றவளும் கடும் தவம் புரிந்து அதன் மூலம் நவக்கிரக நாயகன் சனீஸ்வரனை பெற்றவளும் பூமியில் உள்ளவர்களை புனிதமாக்கும் யமுனா நதியையும் சுத்தமாக்கும் காளிந்தி தீர்த்தத்தையும் பெற்றவளுமான சஞ்சீகை எனும் சாயாதேவியை சரணடைவதே மாயையில் இருந்து தப்பிக்க ஒரே வழி. அந்த சாயாதேவியை வேண்டி தவம் புரிந்து உனக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள். போ. நான் வருகிறேன். சாயாதேவியை நோக்கி தவம் இருந்தால் என் சங்கடங்களை போக்கி விடுவாள். உகந்த நாளில் தவத்தை இனிதே துவங்குகிறேன். டங்கினி டிங்கினி, நம்ம லிஸ்ட்ல இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு பேருக்கு விஷ ஊசி போடணும்? ஆமா, இது வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு விஷக்கிருமி ஊசி போட்டு கிழிச்சிட்டே மாட்டான். நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்கல இது வரைக்கும் 4 பேருக்கு தான் போட்டிருக்கிறோம். அவ்வளவுதானா? அதுவும் நான் குடியிருக்கிற பாலுவோட அப்பா பாடியும் சேர்த்து. பாலுடைய அப்பா பாடிக்கா? எப்படி? அதை ஏன் கேக்குறேன்? இந்த மடைய மண்டோரா இருக்கிறானே, நான் ஒரு குழந்தைக்கு விஷக்கிருமி ஊசி போடும்போது அவன் நான் போடுறேன்னு இதை வாங்கி எனக்கு பின்னாடி குத்திட்டான். அப்படியா? அப்போ நீயும் வெடிகுண்டா மாறிட்டு வர. வெரி குட், வெரி குட். இத பாரு டிங்கினி, நான் ஒண்ணு வெடிகுண்டா மாறல. நான் குடியிருக்கிற பாலுவோட அப்பா பாடி தான் வெடிகுண்டா மாறிட்டு வருது. இது எஜமானுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா பாடி வெடிக்கிறதுக்குள்ள என்ன வெளியெடுத்துறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீ எஸ்கேப் ஆயிடுவ. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ரேர் பிளட் குரூப் பார்ட்டி சந்திரன் இந்த வழியா பைக்ல வருவானா? ஆமா, வருவான். அவன் எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனுக்கு எப்படி இந்த விஷக்கிருமி ஊசி போடுறது? அதுக்கு ஒரு ஐடியா கைவசம் இருக்குது. அது என்ன ஐடியான்னு சொல்லு. என்ன இது? ஆணி அடிச்ச சட்டம். சந்திரன் இப்போ மோட்டார் பைக்கில் இந்த வழியா வருவான். அவன் வண்டி முன்னால நான் இந்த சட்டத்தை போடுவேன். இதுல இருக்க ஆணில அவனுடைய வீலு ஏறும். வீலு ஏறினதுமே டியூப்ல இருக்கிற காத்து இறங்கும். அதுக்கு பேரு பங்க்சர். வண்டி நிக்கும். நான் போய் பேச்சு கொடுப்பேன். நீ நைஸா வந்து பின்னால இருந்து ஊசி குத்திடு. எப்படி இருக்கேன் ஐடியா? ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால என்ன? பரவாயில்ல, முதல்ல சந்திரன் வரானான்னு பாரு. என்ன ஆளை இன்னும் காணுமே, என்ன பண்றது? ஓரமா போய் நிக்கலாம். ஆள் வந்ததும் இந்த கட்டைய போடலாம். ஓகே ஓகே, வெரி குட் ஐடியா. என்ன இன்னும் காணோம்? சந்திரன் வரான். யாரு? வண்டி ஓட்டிட்டு வரானே அவனா? பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன் தான். வண்டி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா கட்டையை போடு.
இன்ஜெக்ஷன் ரெடி பண்ண. ஆனி மேல பைக் ஏறாம நிக்குதே, இப்ப என்ன பண்றது? எப்படியோ பைக்கை நிறுத்திட்டானுங்கல்ல, ஏதாவது நடக்கும் பாப்போம். பாலாஜி ரப்பர் ஃபேக்டரி இந்த பக்கமா இருக்கு. பாலாஜி ரப்பர் ஃபேக்டரிங்களா இல்ல ஜி பாலா ரப்பர் ஃபேக்டரிங்களா? பாலாஜி ரப்பர் ஃபேக்டரி தான் சார். இந்த ஏரியாவில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த குழப்பம் இங்க தினமும் நடக்குதுங்க. இப்படி வாங்க. அந்த பக்கம் இருக்கிறது பாலாஜி ரப்பர் ஃபேக்டரி, இந்த பக்கம் இருக்கிறது ஜி பாலா ரப்பர் ஃபேக்டரி. இதுல உங்களுக்கு எது வேணும்? பாலாஜி தாங்க வேணும். பாலாஜி தானே? ஆமாங்க. அதுல எந்த குழப்பமும் இல்ல. எந்த குழப்பமும் இல்லைங்க. என்னப்பா என்னப்பா ஏப்பா இப்படியே உருமாறி போய் எத்தனை பேருக்கு தான் ஊசி போடத்தை தடுக்க முடியும்? அதுதான் நானும் யோசிக்கிறேன். இருந்தாலும் இவனுங்க யாருக்கு ஊசி போட போனாலும் அது நாமளா தான் இருக்கும்னு பயப்படுவாங்கல்ல, சந்தேகப்படுவாங்கல்ல. அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. அந்த பயத்தையும் சந்தேகத்தையும் மீறி ஊசி போட்டுட்டா என்னப்பா பண்றது? தற்சமயம் இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனாலும் யோசிக்க வேண்டிய விஷயம். பாப்பலாம் போலாம். அது சரி, இப்போ நம்ம கிருஷ்ணரை எப்படி தேடுறது? கிருஷ்ணரை எதுக்கு தேடணும்? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சத்தம் போட்டு கூப்பிடுவோம். சரி, கூப்பிடுவோம். ஓகே. கிருஷ்ணா 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 நான் வந்திருக்கிறேன். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என்ன கௌரி இது? 4 கிருஷ்ணர் வந்து நிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம 4 பேரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிட்டோம்ல, அதனால 4 கிருஷ்ணர் வந்து நின்னுட்டாங்க. டேய் பாலு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்போ என்ன பண்றது? ஆமா. அபி தேக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ லார்ட் கிருஷ்ணா, உங்க 4 பேர்ல யார் உண்மையான கிருஷ்ணர்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். டேய் கௌதம், நாம மீரா பாடின பாடல் வரிகளை சொன்னா உண்மையான கிருஷ்ணரை கண்டுபிடிச்சிடலாம்ல? ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம்.
சுனை வண்டுடன் சோலை குயில்கள் மனம் குளிர்ந்திடவும், வான்வெளி தன்னில் தாரகணங்கள் தயங்கி நின்றிடவும், என் சொல்வேன் மாயப்பிள்ளை வேங்குழல் ஒளிர் கீதம், நிலா மலர்ந்த இரவினில் தென்றல் உலாவரும் நதிக்கரையில் நீல நிற பாலகன் ஒருவன் குழலூதி நின்றானே. மீராவின் பாடல் வரிகளை சொல்லி என்னை கண்டுபிடித்து விட்டீர்களே, அற்புதம். எல்லை கடந்த பக்தியோடு மட்டுமல்ல, யுகங்களை கடந்த பக்தியோடும் என்னை காண வந்திருக்கும் கலியுக குழந்தைகளே. அதுக்குள்ள எங்களை கண்டுபிடிச்சிட்டியா கிருஷ்ணா? உங்களை மட்டுமல்ல, உங்களின் யுகப்பயண நோக்கமும் நான் அறிவேன். எங்களை கண்டுபிடித்தது சரி, எங்களின் யுகப்பயண நோக்கத்தை எப்படி? என்னை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என இருந்தால் திருவரங்கத்திலும் திருவேங்கடத்திலும் துவாரகையிலும் புஷ்கரத்திலும் காஞ்சியிலும் வாஞ்சை மிகு அல்லிக்கோயிலிலும் எங்கும் நிறைந்துள்ள என்னை அங்கேயே தரிசித்திருக்கலாமே. அதை விடுத்து தூய்மையும் தாய்மையும் நிறைந்த இந்த துவாபர யுகத்திற்கு என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் பக்தியையும் தாண்டி ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? உன்னால் முடியாதது எது கிருஷ்ணா? எங்கும் நிறைந்த உன்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது சுவாமி, நாங்க தேடி வந்த அந்த மகா வஜ்ராசத்தையும் கொடுத்து அனுப்பணும்.